இவங்க இதுக்கு சரிபட்டு வரமாட்டாங்க. 2 பண்டல் நல்லா எரியுது. இந்த ஒன்று தான் கடைசி. அண்ணாச்சி வரத்துக்குள்ளே பார்த்துடணும். இப்போ எரியாமல் கொடுத்தா எதுனா திட்டுவார் நம்மளை. நல்லா பார்த்துக்க எரியுதான்னு. நல்லா தான் எரியுது. 2 பண்டலும் இதே மாதிரி தானே எரிஞ்சுது. அண்ணாச்சிக்கிட்டே இன்னைக்கு நமக்கு நல்ல பேர் எல்லாம். தம்பி அண்ணாச்சி கடையில் இல்லை? அண்ணாச்சி வருவார். இருங்க வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். வருவாரா? எங்கே போயிருக்காரு? வருவாருன்ற கடைக்கு போயிருக்காரு. என்ன வேணும் கடையை விட்டு அவர் எங்கே கடைக்கு போயிட்டாரா? என்ன வேணும் அண்ணாச்சி? 100 மிளகு 100 சீரகம் குயிக்கா கட்டினா பார்க்கலாம். 100 மிளகு 100 சீரகம். இப்போ வந்துடுறேன். இங்கே இருங்க, வந்துடுறேன். நான் இங்கே தான் இருக்கிறேன், எங்கே போக மாட்டேன். தம்பி குயிக்காமா, ஆபீஸ் போனோம். இதோ வரேன். 50 சீரகமா 100 சீரகமா? அது எடுபட்ட பையில 100 மிளகு 100 சீரகம்டா. 100 மிளகு 100 ரெண்டும் 100 மிளகு 100 சீரகம். தம்பி சீக்கிரடா. இதோ இது வீட்டுக்கு போனதான் எனக்கு சோறு. கால்குலேட்டர் இங்க இருந்தது. என்னடா தர்ற? இதோ ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதோ வேற ஏதாவது என்ன இப்பயே சொல்லிடுங்க, நாம சேர்த்து எடுத்துட்டு வந்து. இது 2 மட்டும் குடுறா போதும், தயவு செஞ்சு குடுறா. மட்டும் இதை கொடுத்துரு. சீக்கிரம்டா. என்னடா தம்பி பண்ற? சோப்பு முன்னாடி கேட்டீங்க நீங்க. ஐயோ நான் அது பழக்கமே இல்லடா. கோட்டு குளிக்குது பழக்கமே கிடையாதுடா. துணி சோப்பு கூட வேணாம்ல. ஏன்னா மிளகு சீரகம் பக்கத்துல சோப்பு இருக்கு. வேணும்னா அதை கையோட தம்பி இது மட்டும் கரெக்ட் பண்ணுவடா. சீக்கிரம்டா. இதோ வந்துட்டேன். ஆபீஸ் டைம் ஆகுதா? இதோ வந்துட்டேன். என்னடா பண்ற? இதோ வந்துட்டேங்க. அழைச்சு வாங்க. என்ன 1 ஹவரா ஒரு 100 மிளகு 100 சீரகம் கேட்டுக்கிறேன். இன்னும் தேடிங்கிற பையன் உன் கடைக்கு வந்தா இப்படி ஆபீஸ் வர டைம் ஆயிடுது. என் முன்னாடி கத்துன்னு கத்துறா. இல்ல ஒரு நிமிஷம் நான் அப்புறம் பேசுறேன். இல்ல ஜம்முவா 56 56 56 56 56 56 56 முக்கியமான வேலையை சொல்லுங்க அண்ணாச்சி. 56 56 56 56 56 மிளகு கேட்டாரு. வந்துடுறேன், உடனே வந்து 56 56 100 மிளகு 100 சீரகம். இதை கொடுத்து 2 மணி நேரம் நிக்க வைக்கிறான். 100 மேலதான் நினைச்சு. ஏன் நம்ம கிட்ட பாக்கெட் இருக்கு, டக்கு டக்குன்னு எடுத்துட்டு வந்துடலாமே. ஐயோ 10 வாட்டி போனா பாலா போனவன் இன்னும் வந்து சேரல. இல்ல நீ ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணிட்டல? சத்தியமா இல்ல நினைச்சு. ஏன்னா நம்ம பையன் நல்ல பையன், டக்குன்னு சாமான கொண்டு வந்து கொடுத்துருவான். ஆமா ரொம்ப நல்ல பையனாகிறான். ஆனா நீ வந்து வேற ஏதாவது நிறைய கேட்டிருக்க. இல்ல ஜம்முவா 73 சொல்லுங்க. 73 நான் சொல்லக்கூடாதுல. என்ன பண்ணீங்களா உள்ள 73 இவர்கிட்ட பேசிருந்துங்க. வந்துடுறேன். 73 ஏல ஆனாலும் கன்ஃபியூஸ் பண்ணிருக்கல. எனக்கே ஒண்ணும் புரியல, தலை சுத்தல. இப்ப எனக்கு ஒண்ணும் புரியல. இப்போ நீ என்ன நடக்குதுன்னு தெரியல. நீ என்ன கேட்டல? 100 மிளகு சரில 100 சீரகம் சரில இவ்வளவுதான். ஏல 100 சீரகம் 3 கை வர 2 தடவை சொன்னேன். அது ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. ஒண்ணு மிளகு 1 சீரகம் அவ்வளவுதானே. ஏல சம்முவா என்ன பண்ணிட்டு இருக்க? சவுத்தமதி எத்தனை டக்குனு கொடுக்க வேண்டியதானே? அது 66. இப்போ இதுல 66. அதுல அது முடிஞ்சிச்சு. 60 கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன். வந்து 66 66 66 இல்ல 66 இங்க இவ்வளவு வெட்டிச்சு கூட்டி போட்டுச்சு. யாரடா பையன் 10 விளையாடுறான். 66 இல்ல சம்முவா முதல்ல நான் கரெக்டா 73 தானே சொன்னேன். 56 73 இல்ல ஒரு நிமிஷம்ல. இப்ப நீ உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கல? மிளகு எண்ணிட்டு இருக்கேன். 100 மிளகு 100 சீரகம் கேட்டாங்க. மிளகு எண்ணிட்டு இருக்கேன். 56 முதல்ல வந்துச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அப்புறம் 73 நினைக்கிறேன் ரெண்டாவது தடவை வரும்போது. ஒரு நிமிஷம் இருங்க இப்போ 93 இருக்கு. நீ ஒரு நிமிஷம் இல்ல. நீ எண்ணிட்டு இருக்கனா? எப்படி எண்ணிட்டு இருக்கல? 1 2 3 ஒவ்வொரு மிளகா எடுத்து 1 2 3 அதான் 100 கேட்டாங்க. இல்ல 100 தானே கேட்டீங்க. நீங்களே சொல்லுங்க. 100 தான் கேட்டார். பாத்துங்க. நீ பேசிட்டு இருக்க 100 கேட்டாலும் 100 கிராம் அளந்து போறத விட்டு எதுக்குடா எண்ணிட்டு இருக்க? நீங்க தானே சொன்னீங்க எதுவா இருந்தாலும் கரெக்டா கொடுக்கணும். ஆமா கரெக்டா கொடுக்கணும். எண்ணி பார்க்கணும், எரிய வச்சு பார்க்கணும். அது கரெக்ட். அதுக்காக என்ன இவன் எதுக்கு எண்ணி கொடுத்துருக்க? 100 எண்ணிட்டேன். நீங்க திருப்பி கூப்பிட்டு குழப்பாதீங்க. ரெண்டாவது சொன்னது 76 தானே. அது அந்த பக்கம் இருக்கு. சீரகம் 56 இந்த பக்கம் இருக்குது. மீதி இருக்கிற 43. ஒரு நிமிஷம் நான் அன்னிக்கிட்ட சொல்லி நான் அனுப்பிச்சு நீ போனேன். ஆமாண்ணே நீங்க சொல்றீங்க. நான் சொல்றேன். இந்த மூஞ்ச கடைக்கு வச்சு கடை விளங்கிடும். நல்ல பேர் பாத்தீங்களா? நான் எப்படி பண்ணிருக்கேன். 56 56 அன்னிக்கிட்ட சொல்லுனே.
என்ன பண்ற? காலையில இருந்து நான் எவ்வளவு உழைக்கிறேன் தெரியுமா? எவ்வளவு நேரமா எண்ணிட்டு இருக்க? கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போயிருக்கும் போல இருக்கு. ஆமா நினைச்சு எண்ணும் போது ஒரு மிளகு திடீர்னு ஊந்துது. அது 56 57 திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து என்றேன். சில டைம் மிளகு ரொம்ப மொத்தம் ஊந்துது. இது பரவாயில்ல நினைச்சு காலையில இருந்து நான் எல்லா வத்திப்படி பல்லையும் கொளுத்தி பார்த்துட்டியா? ஆமா எரிதா பார்க்க சொன்னீங்களா, அதுக்கு பல்பு குத்த சண்டை போட்டா எல்லாம் இதான் லாஸ்ட். இது வெளியே அப்புறம் கடையில் ஆள் இல்லைன்றுவாங்களே, உள்ளே எல்லாம் எரிய வச்சிருந்தேன். லாஸ்ட் ஒன்று இங்கே உட்காந்து எரி வச்சா நல்லா எரியுது, குறையே கிடையாது, எல்லாம் எரியுது. யார் வந்தாலும் சொல்லலாம். பல்பு எரியுதான்னு பார்க்க சொன்னல, வெச்சு வச்சு எல்லாத்தையும் எப்படி வாங்கல? நீங்க தானே எரிதா பார்த்து வை, எல்லாத்தையும் எரிதா பார்த்து வைக்கணும். மிளகு எண்ணிட்டு வந்துடுறேன் அந்த 56. இங்க வாழ ஏல பைத்தி மேல நீ அதெல்லாம் எண்ண கூடாதுல, அதெல்லாம் அளந்து போடணும்ல. ஒரு சிலதான் அளந்து போடணும், ஒரு சிலதான் எண்ணி கொடுக்கணும். இப்போ வத்திப்பட்டி அளந்து போடணுமா எண்ணி போடணுமா? இப்படி எரிய வச்சு போட்டுட்டு இதை குப்பையில தான் போடணும். இது 1/2 கிலோ 1 கிலோ கேட்பாங்களா? ஒரு வெத்தி பெட்டி கேட்பாங்களா, ஒரு பண்டல் கேட்பாங்களா? அப்ப இது எண்ணி பார்க்கணுமா அளந்து பார்க்கணுமா? அளந்தா கிலோ கணக்கு கேட்பாங்களா? இது அளக்க கூடாதுல. ஒரு பண்டல்னா 12 அப்படியே கொடுத்துணும்ல. ஒண்ணு கேட்டானா 1 ரூபா வாங்கிட்டு இது கொடு. 3 5 7 9 இல்ல இப்படி எல்லாம் எண்ணி பார்க்க வேணாம்ல. இல்லண்ணே, அங்க வந்து ஒரு 36 பண்டல் இருந்ததுன்னா அது 36 கொளுத்தி பார்த்தனா 35 தான் கொளுத்திட்டு ஒன்னு விட்டுருக்கேன் பார்த்துட்டு வந்துடுறேன். விட்டு என்ன பண்ணுவல? அதையும் கொளுத்தி எல்லாத்தையும் அதையும் கடையில வந்து வேலை செய்யறதுக்கு இப்ப 12 பண்டல் என்ன எத்தனை பண்ணலாம்? 35 பண்ணலாம். 30 ஒரு பண்டல் எவ்வளவு தெரியுமில? எவ்வளவுண்ணே? உனக்கு 2 மாசம் சம்பளம் கட்டல. போல உள்ள போய் எல்லாம் செஞ்சாலும் அடிக்கிறீங்க திட்டுறீங்க. இந்த மிளகு கொஞ்சம் ஒரு கால்குலேட்டர் கொடுங்களேன். இது என்ன இல்லை அதை எடுத்து பேக் பண்ணல, அண்ணிக்கிட்ட போய் குத்துட்டா போ. அண்ணினா நம்ம வீட்டுக்கு போகாது, அவன் வீட்டை குத்துட்டா அந்த தாடிக்காரன் வீட்டுக்கு போய். இல்லை கரும்பு முடிச்ச மேல இல்லை சம்முவா இந்தல இல்லை சம்முவா இதை போய் குப்பையில் போட்டு போ. மிளகு மாதிரி தான் வெளியில குப்பை தொட்டில போட்டா நம்மளதுலேயே உள்ள இந்த குப்பையில போற மாதிரி போட்டா. உன் வீட்டுல ஒரு குப்பை தொட்டி இருக்குல்ல ஊர்ல, பச்சரி போய் போட்டு வரீங்களோ? சரி சாப்பா செலவு பேசணும். ஆய்மலையை போட்டுனேன் வெளியில இருக்கிற குப்பையில விடுப்பா. விளங்காத பையில கடைக்கு சேர்த்தா எப்படி விளங்கும்? உங்க அப்பனுக்கு போன் அடிச்சாதான் இருக்கும். இல்ல முருகேஷ், உன் பையனை வளர்த்துருக்க, என்ன லட்சத்தில் வளர்த்துருக்க? அது சமூகத்தான் சொல்றேன். லூசு பைப்ல 2 நாள் எவ்வளவு ஆசாயி தெரியுங்களா கடைக்கு? என்ன சரக்கு வேணுமா? இப்ப என்ன கேக்குறாங்க? முந்திரியா? உங்க அப்பா தான் பேசுறேன். பேசுறோம் அப்படியே சரக்கு நம்ம ஊருக்கு வாங்கி பாரு. பேசல அப்பா. ஆப்பா அண்ணாச்சி நல்ல வேலை கத்துறாரு. நான் செய்யறதை பார்த்து அப்படியே ரொம்ப நல்லா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. காலையில கூட எல்லாம் செக் பண்ணி இப்படி தாண்டா ஒவ்வொன்றும் செக் பண்ணோம். இல்ல குடுல அப்பாடி பாரு, அப்பாடி பாரு, பயம் இருக்குல்ல குடுல. ஹலோ ஹலோ கட் ஆயிடுச்சுல? கட் ஆயிடுச்சு. அப்பா வச்சிருப்பார். அவசரமா வேலையா இருக்காரோ? இப்போ எப்படி கட்டாதுன்னு பாக்குறோம்ல. இல்ல முருகேஷ், உங்க பையன் சம்முவம் தான் பேசுறேன். அப்பா நான் பேசுறேன். இங்கிலீஷ்ல யாரோ ஒரு பொம்பளை பேசுறேன். ஹலோ இல்ல கட் பண்ணிட்டலோ? சரி அப்புறம் பேசுறேன். வேலையெல்லாம் உங்க அப்பான்னா பயம் இருக்குல்ல? அப்போ இனிமே எந்த தப்பு பண்ணாலும் நான் என்ன பண்ண கையை இப்படி உடச்சுடுவேன். வேலை கத்துக்கணும்ல, கத்துக்கினா தான் நீ பெரிய ஆளா வர முடியும். புரியுதா? இது மாதிரி கேட்கறத தெளிவா கொள்ளு. அது மாதிரி ஏதாவது இப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. சொல்லுல. ஒருத்தர் நமக்கு 2 ரூபாய் தரணும் வாங்கினீங்களா நீங்க? என்ன போய் வாங்க சொல்றோ? இல்ல நான் ஞாபகப்படுத்துறேன். எந்த நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் நீங்க வாங்கலாம்ல? வாங்கிட்டு வரியா? சரி வாங்கிட்ட போல. அவர் மட்டும் இருப்பாரு, அவங்க சம்சாரமும் வீட்டுல இருப்பாங்களா? யார்கிட்ட பேச போற? சம்சாரத்தை பேசுற? அவங்க கிட்ட ஒருவேளை அவர் வெளியே போயிருந்தா இவங்க தருவாங்களா அந்த 2 ரூபாய்? அதுக்காக தருவாங்க போல. எங்கிட்டே கேட்டா அப்ப எங்கிட்டே வாங்கி 2 ரூபாவை எங்கிட்டே வாங்கிடுவா? அங்கே கேட்கறேன். அப்ப போ. அட்ரஸ் அவருது. அவர் அட்ரஸ் சொன்னல அந்த கடை பக்கத்துல போல. அங்கேயே போய் வாங்கிட்டுமா? இல்ல இங்க வர வச்சு வாங்கிறியா? இவ்வளவு கேள்வி கேட்காதல, ரொம்ப குழப்பமா இருக்குல்ல. புரியுதா? அந்த 2 ரூபாய்க்கு எவ்வளவு கேள்வி கேட்பேன்? எல்லாத்துக்கும் போ போ போ, அடிக்காம கத்துக்க முடியாது. போ வா. முருகேஷ், நான் தான் பார்த்தேன் உன் பையன் ஒன்றும் சரிப்பட்டு வரலையப்பா. அறிவு கொஞ்சம் மங்கி போயிருக்கு. எது சொன்னாலும் முடத்தனமாக புரிஞ்சுக்கிறான், மூளை இல்லாமல் இருக்கான். ஆமாம், அடி வாங்கிட்டு போகிறான். நிறைய அடிக்க தப்பாக நினைக்காதப்பா. பார்ப்போம். எதுக்கு வச்சிருப்படுற? நான் பார்த்து வரேன் விடு. அண்ணாச்சி வணக்கம். சொல்லுங்க அண்ணாச்சி. கவலையே படாதல, நம்ம கடையில் சரக்கு வாங்கினா சரக்கு எல்லாம் சுத்தமாக இருக்கும்ல, எந்த கலப்படும் இருக்காதுல. ஆமாம் அண்ணாச்சி. அண்ணாச்சி சீச்சி நான் போய் சொல்ல உண்மை. வாங்கக்கா. இங்கே ஒரு அக்கா வந்திருக்காங்க, நம்ம கஸ்டமரு. நான் அப்புறம் பேசுகிறேன் அண்ணாச்சி. சரக்கு தம்பிக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன், தைரியமாக வாங்க.
வணக்கம் அக்கா, சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கு. வீட்டுக்காரர் நல்லா இருக்கறா? எல்லாம் நல்லா இருக்காரு. ஆனா நான் கேட்ட மளிகை சாமான் மட்டும் நீங்க கரெக்டா கொடுத்து அனுப்பாதீங்க. என்ன சொல்றியா? இப்ப நான் போட்ட லிஸ்ட் ஒண்ணு, எனக்கு வந்தது ஒண்ணு. ஏ தம்பி சார் டெலிவரி பண்ணானா? டெலிவரி எல்லாம் கரெக்டா தான் பண்ணான். அப்புறம் என்ன செய்யல, தம்பி வந்துருவா இருங்க பேசுறேன். என்ன இப்ப இது என்னத்த இல்ல என்ன பண்ணானோ? பிரச்சனை ஆச்சு? காமிங்க. நான் கொடுத்த லிஸ்ட் உங்களுக்கு தெரியாதா? சரி நல்லா தெரியுமே, நீங்க ரெகுலரா வாங்குறவளாச்சக்கா. அப்புறம் என்ன, நான் கொடுத்தது ஒண்ணு, எனக்கு வந்தது ஒண்ணு. இதோ வந்து நிக்குது பாருங்க. என்ன லிஸ்ட்டுக்கு தான் சாமான் கொடுத்த நீ? கரெக்டா தான் நான் கரெக்டா தான் கொடுத்தேன். 2 ரூபா அப்புறம் தராராம் அவரு. 2 ரூபா அப்புறம் தரணுமா? அவன் ஒரு ரீத்தால நீ ஒரு ரீத்தால இங்க வாழ. இல்ல அதை விடல இங்க வாழ. ஒரு லிஸ்ட் ஒழுங்கா போட தெரியல, கடையில ஆள் வச்சிருக்கீங்க நீங்க. இருக்க நான் பேசல. ஆமா. அப்புறம் என்னக்கா அது தங்கச்சி கல்யாணம் மாட்டு பேசுறது சகுமாச்சோ? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. முதல்ல நீங்க அவனை கவனிங்க. நீங்க சரக்குலாம் நம்ம கல்யாணம் வாங்கிருக்க. வாங்கிடலாம். இல்ல சம்மு இப்படி ஒரு ஆளை வச்சீங்கன்னா எல்லாம் நல்லா வாங்கிடலாம் உங்க கடையில. என்ன பிரச்சனை புரியாம எனக்கு ஒண்ணு புரியல. இல்ல அக்கா யாரில் டெலிவரி பண்ணுது? நான் தான் நினைச்சு எல்லா சாமானும் போட்டு வந்துச்சுல? கரெக்டா போட்டாச்சு. அப்புறம் என்ன பிரச்சனை? என்ன கரெக்டா போட்ட நீ? என்ன பிரச்சனைக்கா உங்களுக்கு? இங்க கொடுங்க. இது என்னது? ஃபர்ஸ்ட் பெப்பர் இருக்குல்ல? பெப்பர் 100 கிராம் போட்டேன். அவர் என்ன போட்டாருன்னு கேளுங்க. பெப்பர் இங்கிலீஷ் பேப்பர் 100 கிராம் போட்டேன். இங்கிலீஷ் பேப்பரா? என்ன சொல்றீங்க? பேப்பர் வச்சு நான் என்ன பண்றது? நான் வீட்டை கழுதியா வளர்க்குற பேப்பர் போட்டு திங்க வைக்க. அப்படி இல்லக்கா, எனக்கு இது புதுசா இருக்கு. பெப்பர்னா பேப்பர் போட்டியோ? ஆமா பேப்பர் தானே எழுதியிருக்கேன். பாருங்க. பெப்பர்ல மிளகுல அப்படி மிளகுன்னு எழுதலையே. எனக்கு தமிழ் தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? நான் இத்தனை வருஷமா உங்ககிட்ட சாமா வாங்குறேன். சரிக்கா தெரியுங்க. சரி அப்புறம் வேற என்ன பிரச்சனை பண்ணிட்டா? ஒரு பொருளை மாத்தி அமிச்சிட்டோ? ஒரு பொருள் இல்ல, போட்ட மளிகை சாமான் மொத்தமும் மாத்தி தான் அமிச்சிருக்காரு. வேற வீட்டுக்கு மாத்தி கொடுத்துட்டியோ? வேற வீட்டுக்கெல்லாம் மாத்தி தரல, நான் போட்டது பொருளே இல்ல. வேற என்ன லிஸ்ட் எண்டுதான். கரெக்டா தான் என்ன கரெக்டா போட்டுருக்கீங்க? என்ன போட்டுருக்கீங்க? டர்மரிக் பவுடர்னு போட்டா. அவர் என்ன போட்டாருன்னு கேளுங்க. அதுக்கு என்ன போட்டியா? டர்மரிக் ஆயுர்வேதிக் அப்படின்னு போட்டாங்க மூஞ்சிக்கு. நான் கிரீமா கேட்டேன் உங்களை. இல்ல அது என்னது? மஞ்சத்தூள் தெரியாதா உனக்கு? மஞ்சத்தூள்ல அதுல இருக்கு. மஞ்சத்தூள் டப்பா கொடுத்தனும்ல. வேற என்ன மாத்தி விட்டா? ஜீரா. ஜீரா ஜீரா தெரியாதா உனக்குல? ஜீரானா வெல்லம்னு அர்த்தம். அவர் என்ன போட்டாருன்னு கேளுங்க. என்னல போட்ட? குலாப் ஜாமோட போட்ட வெறும் ஜீரா. ஏன் நீங்க ஆக்கி அப்படியே ஜீரா எல்லாம் போட்டு குலாப் ஜாமுன் குடுக்க வேண்டியதானே? கொடுத்துருப்பாரு நல்லா விளங்கிரும். ஜீரான்னு எழுதுனா தானே வச்சு தர முடியும். சரி நான் கேட்க மறந்துட்டல. நம்ம ரூம்ல இந்த டிவி எங்களை கடையில வச்சு மாட்டின டிவியை அவங்க தான் திரும்ப வீட்டை கொடுத்து. அதை கேளுங்க. நான் எல்ஜி பெருங்காயம்னு போட்டா இவ எடுத்து வந்து டிவியை கொடுத்து வச்சிருக்கான். வாங்காதவன். எல்ஜி பெருங்காயம் எல்ஜி டிவி கொடுத்துட்டோ? எல்ஜின்னு தான் இருந்து நம்ம கடையில. ஏக்கா அவன் ஏதோ தெரியாம செஞ்சு விட்டுக்கிறான். என்ன தெரியாம செஞ்சா? கார்டமன்னு போட்டேன். அப்படின்னா ஏலக்காய் அடுத்த காலி டப்பா கொடுத்த. என் வீட்டுல டப்பாவே இல்லையா? நீ கொடுத்த டப்பாவை சாமா வைக்கணுமா? எனக்கு அது டார்டம்மா. கார்டமன் அப்படின்னா ஏலக்காய். அது எனக்கு தெரியுங்க. அவனுக்கு கேட்டுட்டேன். ஏடா லூசு பையில காலி டப்பா கொடுத்து அவங்களே பெரிய டப்பா இருக்காங்க. அவங்களுக்கு போய் டப்பா கொடுத்தாங்க. அவன் தள்ள ஒண்ணும் கிடையாதுன்னு எனக்கும் தெரியும். டேய் கால் வந்தால காலி தானே தெரியும். சரி விடுங்க. வேற என்ன? எல்லாத்தையும் நான் அனுப்புறேன். வேற என்ன? மஸ்டர்ட். மஸ்டர்ட் வரவே இல்ல. நம்ம கடையில அது மாதிரி ஒண்ணு இல்லவே இல்ல. நம்ம என்ன பண்றது? இல்ல மஸ்டர்ட்னா என்னன்னு தெரியுமால? தெரியல நிச்சய. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கல. இல்ல நிச்சய நம்ம கடையில இல்ல. நான் தேடிட்டேன் ஃபுல்லா இடமும் தேடிட்டேன். கூமுட்ட மஸ்டர்ட்னா கடுகு. அது நிறைய இருக்கா? அப்ப கடுகு எழுது இல்லையா? அதுதானே மஸ்டர்ட்னா கடுகுல. ஏங்க நீ அது இந்த பையன் இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ் தெரியாதுங்க. இது எங்கிட்ட கொடுத்திருந்தா நான் பாத்துறேன். லிஸ்ட் கடையில தான கொடுக்கிறது. அப்ப நீங்க பார்த்து தான சாமான் அனுப்பணும். இல்ல நம்ம லட்சுமி அக்கா கல்யாணம் இல்ல, அதுக்கு சரக்கு போட நான் போயிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. நான் இன்னைக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். வேற என்ன இருக்கு? ரோஸ் வாட்டர்னு கேட்டா அவன் என்ன கொடுத்தான்னு கேளு. ரோஸ் வாட்டர் அங்க இருக்கா? எடுத்து ஒரு பாட்டில் கொடுத்து தேடி பார்த்தேன். ரோஸ் கலர்ல எந்த வாட்டருமே இல்ல. மஞ்சள் கலர் பச்சை கலர் இருக்கு. இல்ல ரோஸ் அழகுல ரோஸ் வாட்டர்னா அது கிடையாது. ரோஸ் கலர்ல வெள்ளை கலர்ல இருக்குல்ல. பன்னீர்ல இல்ல பன்னீர்ல அவன் ஒரு வெந்நீர். சரி விடுங்க. வேற என்ன? ட்ரை கிரேப்ஸ். மேல காய வச்சுக்கானாச்சு. குழந்தை திராட்சை எதுக்கு காய வைக்கிறீங்க? என்னாச்சு? பாக்கெட்ல இல்லையா உங்ககிட்ட? நீங்க தானே சொன்னீங்க. எதுனா இல்லன்னா பக்கத்துல அந்த பழக்கடையில போய் திராட்சை வாங்கி வந்து மொட்டை மாடல காய வச்சு 2 நாள்ல தந்துடுறேன்னு சொல்லுங்க. நினைச்சு நீங்க சொல்லுங்க. நினைச்சு நான் தந்துடுறேன். இனிமே உங்க கடையில எனக்கு சாமானே வேணாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஏக்கா எதுக்கு இப்படி கோபப்படுற? கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. ஏலே இப்ப குத்துற நினைச்சு இப்ப குத்துற திராட்சை. அப்படி திராட்சைனா நீங்க பச்சை திராட்சை வாங்கினா கருப்பு திராட்சையா? கருப்பு பாதி பச்சை பாதி. லூஸ்ல அது இல்லல. நம்ம கிட்ட இந்த திராட்சை பாக்கெட் போட்டு மஞ்சள் கலர் இருக்கும்ல, அதான் ட்ரை. உலர்ந்த திராட்சை. இதுக்கா நான் சொல்றேன். பையனுக்கு இப்பதான் புரிய வைக்கிறேன். வேற என்னத்த அப்ப நீங்க அப்பா புரிய வச்சு எனக்கு எம்பா மளிகை சாமான் வர்றது? சில்லி பவுடர்னு கேட்டான். அவன் என்னத்த கொடுத்தான்னு கேளுங்க. சில்லி பவுடர் இருக்கா? குத்து பண்ணி அதான் சின்ன வெயிலுக்கு பவுடர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். வெயிலுக்கு சில்லுன்னு பவுடர் எழுதியிருக்க. சில்லுன்னு பவுடர் இல்ல. சில்லி பவுடர் மிளகா தூள் பவுடர்ல அது எரியா நினைச்சு அவங்க சில்லுன்னு பவுடர். அவங்க மூஞ்சிக்கு போடுறத சாம்பாருக்கு போடுறதால. அக்கா நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா. அண்ணன் கேட்டு வச்சு முதல்ல இவனை கடையை விட்டு நீங்க அமிச்சிங்கன்னா உங்க கடையில என்ன சாமான் வாங்க. இல்லைன்னா எனக்கு வேண்டாம். அக்கா எதுக்கும் கோச்சிக்காத. எந்த இருந்தாலும் நானே உனக்கு அர்ஜுனன் கொடுக்குறேன். போதுமா? உங்களுக்கே பாதி தெரியலையே இதுல. அக்கா அப்படி சொல்லாதக்கா. பப்ளிக்கா பாக்கும்போது தப்பா நினைப்பாங்க. என்ன தப்பா நினைப்பாங்க? அக்கா நான் உனக்கு அனுப்பிடுறேன். போக்கா யோ தள்ளுங்க. யோ ஒண்ணும் தெரியாம கடையில உட்காந்து என்ன பண்ற நீ?
போக்கா. பண்றதையும் பண்ணிட்டு பாக்குறத பாருங்க. நான் பாத்துறேன், நீ போக்கா. என்னத்த பாப்பீங்களோ. அக்கா அனுப்பிச்சு விட்றேன். அனுப்புங்க அனுப்புங்க. இவங்கெல்லாம் ஒரு கஸ்டமர், இவங்ககிட்டலாம் நம்ம வியாபாரம் பண்ண எழுத தெரியல. நீங்க பாருங்க, எழுத தெரியல, உனக்கு எதுவும் தெரியல, அதான் விஷயம். சில்லுன்னு பவுடர் கேட்டா என்ன தருவோம் நம்ம? இல்ல லட்சி, நீங்க நியாயம் சொல்லுங்க. ஒரு வாரம் சில்லுன்னு பவுடர் கேட்டா நம்ம எது தருவோம்? ஒரு உடம்புல வெயிலுக்கு வேர்க்குருக்கு போ. ஆமா, ஒரு வாரத்துக்கு 850 ரூபாய்க்கு வாங்குறவங்க அவங்க கஸ்டமர், மாசத்துக்கு 4000 ரூபாய் அவங்களே வாங்கிடுவாங்க. எழுத தெரியலையே, கொன்றுவேன். இனிமே உனக்கு வந்து இங்கிலீஷுக்கு எழுதுன்னு கீழே தமிழ் எழுது, புரியுதா? அதை பாத்துக்க. ஏல உசுர வாங்குற உன்ன நம்பி கடையை மஸ்ட்னாங்களே, மஸ்ட் அப்படின்னா என்ன? மஸ்ட் இல்ல, மஸ்டர்யா. மஸ்டர்ட் அப்படின்னா மஸ்டர்ட் 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 நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். மஸ்டர்ட் 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 இங்க வால. கடுகு கடுகு மஸ்டர்ட் கடுகு மஸ்டர்ட் மஸ்டர்ட் இல்ல, கடுகு மஸ்டர்ட் இல்ல, மஸ்டர்ட்னா கடுகுல. மஸ்டர்ட்னா கடுகுல, கடுகுனா மஸ்டர்ட்ல, மஸ்டர்ட்னா கடுகுல, கடுகுனா மஸ்டர்ட்ல. அப்புறம் பேப்பர், பேப்பர் அது பேப்பர். பேப்பர் இல்ல, பெப்பர்ல. பேப்பர் 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 அது அது என்ன சொல்லணும் அதுக்கு தமிழ்ல? மிளகுல. மிளகு பேப்பர், மிளகு பேப்பர், மிளகு பேப்பர், மிளகு பேப்பர், மிளகு பேப்பர், மிளகு பேப்பர். இல்ல லூச்சு தரமா இருக்காதுல, கடையில நல்லா கத்துக்கல, அப்பதானே புரியும். புரியுதால? அதை விடல, நீ என்ன அல்பையா இருக்க? 2 ரூபாய் கேட்டா திருப்பி கேளுங்க கேளுங்க. அசிங்கமா வந்து என் பொண்டாட்டி முன்னாடி கேட்டு போறான். முன்ன நான் அங்கே இல்ல எதுக்குல இவ்வளவு பிபி ஆகுற? பிபி இருக்கோ? இருக்கு. இப்ப என்ன பண்ண போறீங்க? நான் தான் சொல்ல கொண்டக்கல்ல தினமும் சாப்பிடுங்கல்ல, இப்ப எதுக்கு 2 ரூபாய் கேட்டது ஏன் கொடுக்கல? நான் குடுக்கறேன், இவன் வா. நான் என்ன விஷயம் கேளுங்க, என்ன விஷயம் கேளுங்க. 5 ரூபா கொடுக்குறான் அண்ணாச்சி. நீங்க என்ன பிச்சை எடுக்கிறீங்க? 5 ரூபா கொடுக்குறேன், 2 ரூபா தான் வேணும். என் பொண்டாட்டி முன்னாடி அசிங்கமா பேசுறான். டேய் உன்னை அங்கே வச்சு அந்த கடை கஸ்டமர் எல்லாம் கம்மு இருக்கணும். கம்மு இல்ல, நான் கரெக்டா அதே கம்முன்னு இதே ஃபாலோ பண்ணல. இல்ல 5 ரூபாய் கொடுத்தல. நம்ம என்ன பிச்சை எடுக்கிறானாச்சு? இவன் கொடுக்குற 3 ரூபாய் தான் நீங்க வாங்கிட போறீங்களா? சோத்துக்கு வயல வீடு வீடா போறீங்க. நமக்கு தலைவலி 2 ரூபாய் அதை கொடுறானோ அதுக்கு நல்லா கடையில வச்சிருந்தா கண்டிப்பா நீ நடு ரோட்ல தான் வருவானாச்சு. இல்ல 5 ரூபாய் கொடுத்தான்ல, வாங்கிட்டு வந்து 2 ரூபாய் போட்டு மீதி 3 ரூபாய் அப்புறம் கொடுத்துருக்கலாம்ல. நம்ம ஏன் என்னாச்சு தரணும்? அவனுக்கு 2 ரூபாய் கொடுக்க துப்பு இல்லாதவனுக்கு நம்ம ஏன் 3 ரூபாய் தரணும்? யாரை பார்த்து துப்பு இல்லைன்ற? யாரை பார்த்து நான் 5 ரூபாய் நான் கொடுக்குறேன். நல்லா நீ வாடா என்ன, இல்ல வாடான்னு போனா எங்க ஓனர் நம்ம பிச்சை எடுக்க, நீங்க பிச்சை எடுக்கிறீங்க. கேலண்டர்ல அப்புறம் 2வது குழந்தை வந்துச்சா? நீங்க சமாதானம் எல்லாம் பண்ண வேண்டாம். சமாதானம் இல்ல, 2வது குழந்தை என்ன மாசத்துல டேட் கொடுத்துருக்காங்க? ஐயோ இன்னும் 3 மாசம் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இந்த 5 ரூபாய் கொடுத்துட்டு போறேன். இந்த அப்படி இல்ல ஓகேல சூப்பர். வேணாம் தமிழ் இல்ல, நமக்கு 2 ரூபாய் தான் வேணும். 2 ரூபாய் தான் வேணும். எத்தனை சொல்லானே யார் நான் எடுத்து நீ வேணாம்ல. இல்ல நீ வேணாம், நான் பாத்து நீ போல. ஆனா தெரு சைடு வந்து அவன அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அண்ணாச்சி அவன் தெருப்பக்கம் நான் போக மாட்டேன், அடிப்பான்றான். அந்த தெருப்பக்கம் போனா அவன் அடிப்பானோ? இப்ப இங்க இருந்தா யார் அடிப்பா? இங்க அதனாலதான் இங்கே இருக்கேன். ஆடிப்போம்ல, ஆடிப்போம்ல. இல்ல ஒரு கை காமல, இப்படி கை காமல, 2 கை நீட்ல, முன்னாடி 2 கை நீட்ல. போல கீழே உட்காரல, கீழே உட்காரல, கீழே உட்காரல, நல்லா உள்ள போல, உள்ள போல. எப்ப பார்த்தாலும் என்ன அடிக்கணுன்னே சொல்றேன். சத்தம் வராம அழுகணும் பாத்துக்க. நடுவு ஆளுன்னு நான் கண்டுபிடிக்க போறேன். யாரு அவன்? அவன் சம்ம ஊருக்கு போயிட்டான். வேற யாருக்கா வேலைக்கு அனுப்பிச்சு விடு.